ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து 10 Chase Shitara Slime என்ற சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 10 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமான விஷயம் என்னன்னா கைஸ், இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபேமிலில அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது எப்படிப்பட்ட சண்டையா இருந்தாலும் நீங்க உள்ள போயிட்டு தடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பேசிக்கினே திரும்பியும் நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உள்ள போந்து நீங்க பிரச்சனை பண்ணி உங்களால திரும்பி மிகப்பெரிய பிரச்சனையாவதை விட அங்க மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். அதனால அவங்களே பேசி திரும்பியும் சேர்ந்துருவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கண்டுக்காம உங்களோட வேலையை மட்டும் பார்த்தா போதும். அதை உணர்த்தி இருப்பாங்க. அதை மட்டும் யாரும் மிஸ் பண்றதுங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா அது எனக்கு போதும். ஏன்னா என்னடா கூட ஸ்பிளாஷ் பேக் காமிச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஃபயர் வந்து போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பிடிச்சிருந்ததா. சரிங்க, நம்ம இதோட கதை போவோம். இப்ப ஹீரோவும் என்னது 7 Deadly Clerk எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க? அது மட்டும் இல்லாம என்னோட வழியில கொடுக்க வராதீங்க. இந்த இடத்துல போயிடுங்க. ஆல்ரெடி நீங்க வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சுல. கிளம்புடா. இந்த இடத்துல என்னட்டா சாக்குறது என்னால விட முடியாது. ஆனா அதிர்ஷ்டவசமா நீ சொல்ற விஷயத்த நாங்க பண்றோம். ஆனா இந்த இடத்துல உன்னை கொண்டுட்டு தான் நாங்க போவோம். இந்த பொண்ணு என்னட்டா நாங்க எவ்வளவு சொன்னியும் பட் லூமினஸ இக்னோர் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு தேவையில்லாத வேலையை பார்க்க வந்துறேன். நாங்க சொன்ன வேலையை செஞ்சிருந்தா இடத்துக்கு உனக்கு உயிர் சேதம் வந்திருக்கதுல. நாங்க சொன்னதை செய்யாதனாலதான் அந்த டிவைன் வெப்பனும் ஒன்னும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஆனா அது அவனுக்கு குறிக்க வச்சது நீ எப்படி அதுல வேணும்னு தெரியல. என்னது அப்படி நீ உங்களை சாக்காத. அருணாடும் இல்ல பக்கத்துல இருந்து அவ்வளவு ப்ளீஸ் என்னட்டா விட்டுங்க. அவங்க எந்த தப்பு பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு எதனா காரணம் இருந்திருக்கும். இவங்க சொல்றதுல ஒரு வகையில நியாயம் இருக்குது. 7 Deadly Clerk ஏன்னா நீங்க உங்களோட சுயநலத்துக்காக என்ன பைத்தியமாக்கி உங்களுக்காக வேலை செய்ய சொல்லி இந்த இடத்துக்கு அமிச்சிங்களா. அதுல இருந்து எனக்கு நல்லாவே புரிய வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்னட்டாவ ஏதோ ஒரு பிளான் பண்ணி கொடுறதுக்கு என்னையும் ஒரு வகையில அமைச்சிருக்கீங்க அப்படின்னு ரேனாவோட பேசிருக்கும் போது பக்கத்துல இருந்து கிராடும் அவனோட வயிற்றுல குத்த கிராடு ஏன்டா இப்படி பண்ற ரேனாட் அடுத்து நடக்க போற விஷயத்த பொறுமையா வெயிட் பண்ணி பாரு. ரொம்ப குறைச்சல் கொடுக்குறேன். உனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னாட்டா உங்க எல்லாரையும் பைத்தியமாக்க பாக்கலாம். எதை கெட்ட உணர்த்தணும். என்னடா அங்க லூசத்தனமா பேசிருக்க. நீ இப்படி பேசுற. உன்னோட பொக்கலம் ரீமோலுக்கு அவங்களோட சென்சேவும் நான் இந்த இடத்துல அந்த கிராடுன்ற ஒருத்தனோட ஐடென்டிட்டியில அதிகப்படியான வேவ் லென்த் கொண்ட எனர்ஜியை உணர்றேன். கண்டிப்பா அவன் வேற யாருக்கும் நினைக்கிறேன். அப்பனா இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு என்னட்டாவை கொடுறதுக்காக வந்திருக்காங்க. அதுலயும் ராஃபேல் சென்சிவ் சொல்ற அந்த ஆள் தான் என்னட்டாவை ஷூட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால ஷியான் உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிராடுன்றவனை நீ பாத்துக்கோ. ஆனா பார்த்து கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா அவன் 7 Deadly Clerkல ஒருத்தன். பரவாயில்ல டீமன்ல ப்ரோ, நீ சூப்பரான ஆள் தான். என்ன கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாறு விஷயத்தை கலைக்க அந்த டைம் இதை பார்த்து ஹீரோவும் இது என்னோட கண்ட்ரி இவங்க எப்படி என்னோட அனுமதி இல்லாம உள்ள வந்தாங்க. அந்த டைம் டேப்ளோவும் ட்ரீமரும் உங்களுக்காக ஒரு அர்ஜென்ட் ரிப்போர்ட் கொண்டு வந்துருக்கேன். என்னது டேப்ளோ? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சீக்கிரமா சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நான் வந்த வேலையில ரேஹியம கொண்டவங்க கில்லரை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வேற யாரும் இல்ல இந்த 7 Deadly Clerk தான். இப்போ எனக்கு எதிராக 7 Deadly Clerkல 3 பேர்கிட்ட என்ன எதிர்த்து நிக்கானுங்க. சரி உன்னால ரேஹியம கொண்டவங்க யாருன்றது நிரூபிக்க முடியுமா? அது நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லி பல கண்ட்ரிகளுக்கு இதை பரவிடுறேன். இதனால இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்றது மக்கள் எல்லாரும் தெரிய ஆரம்பிப்பாங்க. லெவன் மேலே அந்த கெட்ட பேர் வருது. சரி என்னோட வாழ்த்துக்கள். இது எல்லாத்தையும் கணக்கு சின்ன முடிச்சுட்டு அவங்களுக்கு கருணையை காட்டாது. ஓகே அப்படின்னு அவனு விழுத்தணும். சரிங்க இப்ப ரீமருவோம் பெனிமரு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஷியான் கூட போயிட்டு அந்த 7 Deadly ஆளுங்களை பாத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். உங்களோட ஃபோர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. பெனிமருவோ இதை சொன்னாலே போதும். லாட்ரிமரோ நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். லாட்ரிமரோ அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல ஆஹா நல்ல காமெடி பண்றீங்களா. சரி அப்படின்னா எங்களை பத்தின விஷயங்களா நான் சொல்ல வேண்டிய அவசியம் வேணவா? இந்த வார என்னையோட இப்ப முடிக்க போறது நாங்க தான். ஆனா என்னோட மெசேஜ் வந்த பிறகு நீங்க அதை மிஸ் பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம தப்பான அர்த்தத்துல வந்து இந்த இடத்துல என்ன கொல்ல பாக்குறீங்க. அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க தான் அந்த அர்ச்பின் ஷாப்போட ரேஹியம கொண்டவங்க. ஆனா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பண்ண சதி வேலையில என்னோட பட்லர் இப்ப மாட்ட மாட்டோம். ஏன்னா நீங்க அவனை கொண்டுட்டு என்னோட பட்லரை அந்த பழைய சுமக்க வைக்க பாத்தீங்க. அதனால இப்ப உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்காக எல்லாரும் சாக்கவே இது ரேஹியம் கொண்டது இவங்களா? அப்ப இவங்களும் இல்லத்தனமா செய்யறாங்க. ஒரு வழியா கண்டுபிடிச்சீங்களா? எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கிற முட்டாளா இருக்கீங்க. ஆனா ஆல்ரெடி நாங்க இந்த இடத்துல இந்த ஷேன்ஸோட முடிச்சு கட்டதான் வந்திருக்கோம். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்திக்கணும். ஆமா இவங்களை பயன்படுத்தி இந்த இடத்துல இவனை போட்டு தரலாம் நினைச்சா இங்க தலைகளா எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல நாங்க வந்து எல்லாத்தையும் மாத்தணும் சொல்லிட்டு இப்போ டீமன் லாட்ரிமரோ அழிக்க போறதே நாங்க தான். அது மட்டும் இல்லாம கூடவே இந்த ஷேன்ஸ் தான். அந்த டைம் பெனிமரும் போய் அட்டாக் பண்ண கூடவே சொல்லி அட்டாக் பண்ணான். அந்த டைம் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல சமனிங் சர்க்கிள் வர வைக்க. ஆனா அவனுக்கு போட ஸ்பெல்லால அது ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி அதெல்லாம் தடுக்குது. பாருங்க என்ன பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணாலும் அது எல்லாமே தடுத்துருது. நீங்க என்ன பண்ணாலும் அது ஒர்க் ஆகுது. வாய முடுங்கடா இன்னும் ஒர்க் ஆகுதா? என்னோட அடியை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண பைத்தியக்காரி உன்னோட ஸ்வால் வாயை பொறுத்து உனக்கு தெரியலையா? ஆனா பார்த்து வந்து பேரியர் வடிது எல்லாரும் பார்த்து சாகவே. அவளோட யூனிஸ்கில் மாஸ்டர் சீஃப் சடன் அவுட்கம் உண்மையிலே இவங்க நிறைய எவால்வ் ஆகுறாங்க. நமக்கும் இருந்தா நல்லா இருக்கும். அவளால எப்படி அட்டாக் பண்ண முடிஞ்சதுன்னா அவளோட ஃபுல் பிசிக்கல் பவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்வாட் பயன்படுத்தி இண்டிவிஜுவலா அட்டாக் பண்ணா. அதனோட அழுத்தம் தாங்க முடியாம தான் அந்த பேரியர் வடிது. என்னது உண்மையா? இதை பார்த்துட்டு 7 Deadly Clerk அடிச்சா இந்த மேஜிக் சர்க்கிள் யாராலையும் அழிக்க முடியாது. இது இப்போ ஒரே போகுது. அதனால உடனே போனப்பா அவனை அழிச்சாகணும். அதனால உங்க பவர்ஸ் யூஸ் பண்ண இப்ப சாகத்துக்கான நேரம். டீமன் லாட்ரிமரோ ட்ரினிட்டி பிரேக் அப்படின்னு ஒரு ஸ்பெல்ல போட்டு நம்ம ஹீரோ அழிக்கலாம்னு பாக்க. ஆனா கீழே பார்த்தா எல்லாருமே நின்று இருக்க. நம்ம ஹீரோ மட்டும் அழிக்கணும்ன்றது அவங்களோட நோக்கம் கிடையாது. சுத்தி இருக்கிற எல்லாரையும் தான். அதனால ஹீரோவும் என்னடா பண்ண போறோம்? அந்த டைம் இவனோட சிஸ்டமும் அவங்களோட அல்டிமேட் ஸ்கில் பிளஸர் பக் ரீஆக்டிவேட்டிங் பண்றான். என்னது அப்படின்னு சொல்ல அந்த ஸ்பெல்ல போயிட்டு அங்க இருக்கிற மொத்த அட்டாக்ஸையும் அப்படி உள்வாங்கி கம்ப்ரஸ் பண்ணிது. இதுக்கு வாய்ப்பு என்ன பண்ணீங்க? ஆனா என்னடா அட்டாக் பண்ணும்போது அந்த பிளஸர் பக் ஸ்கில் அந்த அட்டாக்காக
சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் இது பேக்கப் எடுத்து வச்சேன். இது பேக்கப்பா இது கேட்காமலே பண்ணிருக்கீங்க. அப்பதான் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சதா? கொஞ்சம் கூட எதிர்பார்த்து திரும்பி அதை யூஸ் பண்ண முடியுமா? அப்புறம் ஒன்னொன்னு ஸ்பிரிட் எனர்ஜி அவங்களோட இப்ப இன்க்ரீஸ் ஆகுது. டீமன் லார்ட் சாகுடா பிரிட்டனி டெஸ்ட்ராய் அப்படின்னு ஒரு அட்டக்கை சொல்ல அந்த ஸ்பெல்லி கிரியேட் ஆகி நம்ம ஹீரோ மட்டுமே இப்ப பாயிண்ட் பண்ணி அடிக்க போது கூடவே இனட்டாவும் சாக போறான். எல்லாரும் பார்த்துட்டு பயப்படுறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னோட பிளஸ் பேக் அந்த ஸ்கில்லோட கூட இதை ஹேண்டில் பண்ண முடியுது, எந்த பிரச்சனையும் இல்ல, கவலைப்படாதீங்க. அவங்களோட இன்னொரு அல்டிமேட் ஸ்கில்லான யூரில்ஸ் அப்சல்யூட் காட்ஸ் அதை ஆக்டிவேட் பண்றோம். அதாவது ஒண்ணு இல்ல, இவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ரொம்ப ஹை லெவல் இன்க்ரீஸ் பண்ற ஒரு ஸ்கில் தான். ஆனா ரஃபேல் சென்சே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த ஸ்கில்னா நான் ஹினட் அட்டாக் பண்ணும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். திரும்பி நீங்க இப்ப கொண்டு வருது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனவே ரஃபேல் சென்சே நீங்க என் கூட இருக்கிறதுனால என்னால இதுல ஜெயிக்க முடியும். இதை பத்தி நம்ம பொறுமையா பேசுவோம். ஓகே அப்படின்னு அவன் சொல்ல அந்த இடமே வெடிச்சு செதறுது. அப்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லாட்டிமரோ அப்படின்னு கதற எல்லாமே அமைதியாவே அந்த டைம் அந்த 7 டெலிக்குள்ள இருக்கும். ஹவாடியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிரிச்சா அப்பால் புகை மட்டத்துல இருந்து வெளியே வர இவனுக்கு ஒரு வாய் ஆயிடுது. இதுக்கு வாய்ப்பே இல்ல, வாய்ப்பு இல்ல, நீ என்னோட உலகத்துல வாழ கூடாதா, உன்னால எப்படி அதுல இருந்து தப்பி முடிஞ்சது சாவுடா அப்படின்னு இவன் பேசின டைம் அந்த சேன்ஸோட எல்லாரோட கட்டுகளும் அவிழ்க்கப்படுது. ரீமரோவும் சரிடா உங்களோட ஆட்டத்தை அடக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒருத்த இப்போ சீக்கிரமா வரப்பா, அதுக்கப்புறம் ஆளாளு மறக்கிறானுங்க இவங்க இங்கே போட்டுறான்னு சொல்லி அவங்களும் ஏய் நாங்க தான் இந்த ஹியூமனிட்டியோட பாதுகாவலர்கள், நாங்க லூமினஸோட ஃபாலோவர்ஸ், அதனால இந்த உலகத்துல காட்ஸ் மட்டுமே இருக்கணும். அந்த காட்ஸுக்கு யார் துரோகம் பண்ண நினைச்சாலும் எல்லாரையும் கொள்வோம். முக்கியமா டீமன் லார்ட் ரீமரோ நீ இருக்கவே கூடாது. இந்த தடவை நாங்க விட்டு போயிருக்கலாம், ஆனா திரும்பி ஒரு நாள் பட் லூமினஸோட ஃபாலோவர்ஸ் என்ற முறையில உங்க ஒரு நாள் லைஃப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலாம் பாக்க இவனும் யாரு அது பின்னாடி பார்த்தா ஒரு டோர் திறக்குது. அதுல இருந்து நம்ம வேலண்டினா வராங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவனுக்கு எல்லாரும் காடு லூமினஸ் சொல்லி இந்த ஆளே நம்ம வேலண்டினா தான். வேலண்டினாவோட இன்னொரு பேர் காட் லூமினஸ் தான். வேலண்டினாவும் டீமன் லார்ட் ரீமரோ மேல ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டாங்களோ என்னோட பேர் சொல்லி இல்லப்பா ஆனா ரொம்ப நாள் இவனை பாக்கலப்பா சொல்லணும் இவன் டீமன் லார்ட் வேலண்டினா தான். ஆனா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் காட் லூமினஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டேவலவோ எல்லாருமே இந்த இடத்துல பாதிக்கப்படுவாங்க. எப்படி இந்த டீமனால தடுக்க முடிஞ்சது? அதனால இவனை கூடவே அட்டாக் பண்ணக்கூடாது. அதனால திரும்பி இவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. டேவலவும் இவனுங்க இப்ப அட்டாக் பண்ண போற பவரை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல உன்னை கொலை பண்றதுக்கு அவனுக்கு துளி அளவும் அஞ்சு போறதுலன்னு தெரியுது. ஆனா நீ அதுக்கு கொஞ்சம் கூட சாகிறதுக்கு தயார் இல்லன்றது தெரியுது. ஆனா நீ கவலைப்படாத, நான் தான் இங்க இருக்கல, நான் இந்த இடத்துல எல்லாருக்கும் ப்ரொடக்ஷன் தரேன். என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் சாக கேட்க இதை பயன்படுத்திக்கணும். இந்த இடத்துல மோசமான விஷயம் ஒண்ணு நடக்கும் போது கண்டிப்பா நீங்க எல்லாரும் சாக போறீங்க. உங்களை இந்த இடத்துல இருந்து நான் காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற விஷயத்த அதை அடுத்த நாட்டுக்கு ஷேர் பண்ணணும்ன்ற சிம்பிளா சொல்லணும்னா இந்த அர்ச்சுமன்ஷிப்னு சொல்ல போற ரேகியம் கொண்டு இந்த 7 டெட்லி கிளர்க் தான். அந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இப்போ இந்த இடத்துல இந்த செயின்ஸ் மட்டும் கிடையாது, என்ன உங்களை இதோ இந்த கிங்கையும் உட்பட எல்லாரையும் அழிக்க போறாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்குறேன். ஆனா நீங்க இந்த ரிப்போர்ட் மட்டும் எனக்காக பாஸ் பண்ணணும். ஓகே நாங்க கண்டிப்பா பண்றோம், இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ டேபிளுக்கு ஒத்துழைங்க. ஓகே எல்லாரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு தான் பதில் சொல்லிருக்கீங்க. அப்புறம் உன்ன நான் கிங் எட்வர்டு சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் இப்போ? வாயமோரா என்னோட கிரேட் ரீமரோவை என்ன சொன்ன அதுக்காக உன்னை எத்தனை தடவை உயிரோட வாழ வச்சு கொள்ளும் தெரியுமா? ஏதோ அவர் சொன்ன வார்த்தைக்காக மட்டும் தான் இந்த இடத்துல நான் கம்முன்னு இருக்கேன். நீங்க மட்டும் எங்களுக்கு ஒருத்தில தேவையாவது வேஸ்ட் நினைச்சு அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா கண்டிப்பா உன்னை நான் பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். ஓகே ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் பண்றேன். உங்களுக்கு அப்படியே நான் அனுப்பி பண்ணிக்கிறேன், உங்களை அடிமையா அப்படியே ஏத்துக்கோங்க ப்ளீஸ். எனக்கு கொண்டுடுங்க, நீங்க எதுவும் வந்தாலும் சொல்லுங்க நான் பண்றேன். பணம் வேணுமா இல்ல இந்த பதவி வேணுமா? பதவியா? எனக்கு தெரிஞ்சு என்மேனிஸ் யோம் சாம்பியனுக்கு கார்டியனா இருக்காரு. இப்போ அவங்க இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால ஒழுங்கா என்ன பண்ற பர்சனலா நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நான் உன்னை நம்புறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நீ ஃபேல்மத்து கிண்டத்துல இருந்து யாரையாச்சும் என்னோட ஆளுங்களுக்கு எதிராவோ இல்ல டீமன் லார்ட் ரீமரோக்கு எதிராவோ அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணு தெரிஞ்சா அவ்வளவுதான் உட்கார. நீ பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். நீ என்ன சொல்ற? கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணவே மாட்டேன் என்னோட வாழ்க்கையில. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இந்த போர்ல வெற்றி பெற்றது யோம்னு சொல்றான். இதை எல்லா நாட்டுக்கும் பப்ளிக் பண்றேன் நியூஸ். ஓகே இப்ப ரிப்போர்ட்டர்ஸோ டேபிளுக்கு ஆதரவா சொல்ல ஆமா அவன் சொல்ற மாதிரி எழுதுவாங்க, ரொம்ப நல்லது. இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு மனசுக்கு. அடடா இப்படியோ ரீமரோ சொன்ன அந்த விஷயத்தை முடிச்சுட்டேன். இப்போ இவனுக்கு கதையை தான் முடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி நம்ம டேபிள அழிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம டேபிள என்ன பண்ணாலும் எதுவுமே ஆகல. தலைவன் டீமன் லார்ட் டிரைவருக்கு எவ்வளவு இருக்கல. ஏடா ஒரு தப்பு பண்ணிட்டு அதை வேற ஏமால பழி போட்டு என்னோட நாட்டுக்கு எதிராக என்ன திருப்ப பாத்தீங்களா? உங்களாலதான் இவ்வளவு பெரிய குழப்பம் இந்த இடத்துல சாகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி ஒரு குப்பை மாதிரி ஆக்கி எப்படி காத்தோட காத்த கரைச்சிடும் ஒரே நிமிஷத்துல. இதை எப்படியாச்சும் இப்ப லார்ட் ரீமரோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ரீமரோ இருக்கிற இடத்த காமிக்க அந்த இடத்துல இந்த லூயிஸும் நான் தான் எம்பரர் லூயிஸ் எல்லாரும் இந்த இடத்துல நம்மளோட காட்ஸ் இருக்கிறதுனால அவனுக்கு தலைவனுங்க. அவங்க தான் லேடி லூமினஸ். இதை கேட்ட சென்ஸ் எல்லாரும் ஆதரவாங்க. என்னது நம்மளோட காடான லேடி லூமினஸா? அதுக்கப்புறம் அவங்கள தலைவனுங்க. என்னது டீமன் லார்டு ஒரு காடா? இன்னும் காமெடியான விஷயம் இந்த இடத்துல நடக்குது அப்படி ரீமரோ யோசிக்கிறான். அப்போ ரஃபேல் செஞ்சேவும் அது ஒண்ணு இல்ல ரீமரோ, இந்த வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சூழ்நிலைக்கு ஏத்த போல அவங்க கடவுளாவும் டீமனாவும் பாவிச்சிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. இப்ப ஹியூமன் ரைஸ்க்கு ஒரு கடவுள் மாதிரி தான். அந்த டைம் வேலண்டினாவும் ஹீனட்டா நான் உங்ககிட்ட எவ்வளவு சொன்னேன், ஆனா நீ உண்மையிலே செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசரக்ஷன் ஸ்பெல்ல போட திரும்பி அவளுக்கு குணமாயிடுது. ஹீரோவும் எப்படி இவளால ஒரு டீமன் லார்டா இருந்து ஹோலிக் மேஜிக்கல் ஹேண்டில் பண்ண முடியுது? அதனாலதான் இவள கார்டன் சொல்றாங்களா? உண்மையிலே எனக்கு மிராக்கலான விஷயம் தான் இது. இப்ப நம்ம ஹீனட்டோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இது முக்கியமானது, அதனால எல்லாரும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஒரு நாள் என்னோட ஹைஸ்கூல் செரமோனிக்காக போயிட்டு இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய சுழல் காத்து என்ன வந்த தாக்குன அடுத்த நிமிஷமே நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். அவ பார்த்தா அந்த இடத்துல நிறைய மெர்ச்சன்ட்ஸை போட்டு அடிச்சுட்டு அவங்க கேரேஜ் நாஸ்தி பண்ணிட்டு கொள்ளக்காரங்க நிறைய பேர் சுத்தி இருக்காங்க. அதுல ஒருத்தனும் ஹேய் இங்க ஒருத்தர் இருக்கா, ஆமா இவ ரொம்ப எங்க இருக்கா, அப்ப நான் இவளை வச்சு நம்ம அனுபவிக்க வேண்டியது இன்னைக்கு அப்படின்னு இவனுக்கு 3 பேர் பிளான் பண்ண. ஆனா எந்த உலகமா இருந்தாலும் இந்த விஷயம் மட்டும் மாறாது. அப்ப பார்த்தா இவளோட ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மாவும் அடிக்கடிக்க சண்டை போட்டுருக்காங்க. அதுல இவங்க அப்பா
வந்து இவங்க அம்மாவை போட்டு எப்பவுமே அடிச்சு நிற்பாரு. ரொம்ப அது இவங்களுக்கு பிடிக்காம நிறைய முறை அவங்க அப்பாவுக்கு வார்னிங் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் கேட்கறதுனால ஒரு நாள் மலையோட உச்சில இருந்து கீழே அவரை தள்ளி விட்டுருக்காங்க. அதாவது அவர் அவங்க அம்மா கூட சண்டை போடுற அந்த பிரஷர்னாலதான் இவங்க ஃபுல்லா மாறிட்ட பிறகுதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களே அதை ரியலைஸ் பண்ண என்னது என்னோட கையில எங்க அப்பா கொண்டுட்டான். ஆனா எனக்கு எங்க அப்பா இறந்தாலும் என்னோட வீடு திரும்பி பழைய நிலைமைக்கு நார்மலாவும் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு பண்ண நான் பெரிய தப்பு அதுதான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சாவ அவளால ஏத்துக்க முடியல. எப்போ என்னோட அப்பா இறந்தாலும் அதுக்கப்புறம் என்னோட அம்மாவோட மனசு உடஞ்சு போச்சு. அவங்க அப்பாவோட நினைப்பிலேயே தான் அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி எங்க அம்மா இருப்பாங்கன்னு. இதெல்லாம் என்னோட தப்பு தான். அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசி எப்படியாச்சும் அவங்க பழைய நிலைமைக்கு மாத்தணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்னொரு முறை நடக்காம இருக்கணும் எந்த இடத்துலயும். அதுக்காக நான் பேசின மாதிரி தான் வேலைக்கு ஆகும். சண்டை போட்ட வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துல போய் இவருக்கு கோவம் வந்துட்டு அவளோட பவர் யூஸ் பண்ணலாம் போக அவளோட சிஸ்டமும் ஐடி ஸ்கில்னு சொல்லிட்டு 2-3 ஸ்கில் கொடுத்து அவங்களை அடிச்சு போட பவர் கொடுத்து நான் புரிஞ்சுக்கிற விஷயம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ். எவன் பலசாலியா இருக்கணும் அவன் மட்டும் தான் இந்த இடத்துல உயிரோட இருப்பான். அவன் மட்டும் தான் இந்த உலகத்தை ஆளுவான். அந்த உலகத்துல பண்ண தப்பு மட்டும் இந்த உலகத்துல நான் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பவரும் அவளுக்கு அன்லிஷ் ஆக எல்லாரையும் போட்டு தள்ளிடா ஒரு வழியா. ஒருத்தனும் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண அவனுக்கு அதை ரிப்பீட் பண்ணி அடிச்சு விடுறான். அந்த டைம் தான் முறையா நம்மள இவளோட மாஸ்டர் மீட் பண்ணிருக்கான். இந்த இடத்துல அவ்வளவு கண்மணிக்க செஞ்சு நான் செஞ்சு இல்ல பாரு ரீமரோ நல்லா கணக்கு பாரு. இவ இப்ப பாக்கிறது பார்த்தா ஒரு குழந்தை மாதிரி இன்னசென்ட் மாதிரியே பண்றாளே. ஆமா மறந்துட்டேன் ஒரு பொண்ணு தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உலகத்துல ஸ்கூல்ல படிச்சிருந்தவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. வேற என்ன அப்பனா இவ இதுக்கு அர்த்தம் என்னப்பா என்னடா என்ன பத்தி எதுவும் மோசமா யோசிக்கிற போல. ஒண்ணு இல்ல நீ நினைக்காமல ஒண்ணு இல்லப்பா எனக்கு தெரியும்டா நீ என்ன யோசிக்கிறேன்னு. உனக்கு என்ன பார்த்தா ரொம்ப கடுப்பா இருக்கு வெறுப்புல தானே என்ன அந்த மாதிரி பாக்குறேன். என்ன மன்னிச்சிரு அதெல்லாம் கிடையாது. நான் நினைச்சதுனால நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆபியா. ஆனா எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா என்ன ஏமாத்திடுவாங்க. அந்த மாதிரி தான் நீயும் பண்ண பாக்க. அப்படின்னா நீ ஒரு மோசம் பண்றவன் தான்டா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அது உண்மை இல்ல. நான் மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது. சரிடா எதுக்காக இவ இப்படி பேசுறா. எனக்கு இவ மேல ஒரு ஃபீலிங் தோணுது. வேலண்டினாவும் அந்த 7 டெட்லி கிளர்க்கு போக 7 டெட்லி கிளர்க்கு ஆளுங்களே இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் நினைச்ச விஷயத்த நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இப்ப உங்களுக்கான முடிவு நேரம். நீங்க என்ன ஆசை கேக்குறீங்களோ நான் அதை அப்படியே பண்றேன். இன்னொரு பக்கம் டேபிளவும் லாட்ரிமோ இங்க எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு சூப்பரா. வேற என்னன்னா எல்லா பிளானும் தயாரான். இந்த இடத்துல லேடி நட்டவும் ரேனாடுக்கு ஹீலிங் பண்ண அவனும் கண்மூழ்ச்சி லேடி நட்டா ரேனாடு கண்மூச்சிட்டியா. இதுதான் உங்களோட வாழ்க்கையில கடைசியான நாள். இதுக்கப்புறம் என்னோட கையால தான் நீங்க சாக போறீங்க. அது ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய வரும். ஓகே மேம் ப்ளீஸ் அதை எங்களுக்கு கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க அப்படியே செய்வோம். இந்த இடத்துல நாங்க உங்களுக்காக நிறைய வருடங்களா லாயல்ட்டியா இருந்திருக்கும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அப்படியே செய்யறோம். சரி டெத் பிளெஸிங் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அவங்க எல்லாரையும் கொண்டுடுறான். உனக்கு அப்படியே காத்தோட காத்தா காஞ்சிருக்காங்க. ஓகேப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் வரியா எங்களோட கண்ட்ரிலேயே எதனா ஜாலியா பேசிக்கினே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவீங்க. அந்த பேச்சுவார்த்தை மூலியமா ஃபியூச்சர்ல டெம்பஸுக்கும் லூபிலஸ் கண்ட்ரிக்கும் ஒரு நட்புறவு படுறோம் அப்படின்னு அவன் கேட்க இன்னொரு பக்கம் அந்த லூபிலஸ் கண்ட்ரில சர்ச் உள்ள காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு 7 டெட்லி ஆளையும் காமிக்க அவன் எப்படி உனக்கு தோத்தாங்க ஏன் என்னால மத்தவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்கடா. நீங்க என்ன பண்ற அவனுக்கு இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காமிக்கிறதுக்காக வந்தேன். அதனால அப்படின்னு நம்ம ரீமர் சொன்ன விஷயத்தை காமிக்க நீங்க இதனால ஏதோ ஒரு பிளான் பண்ணி இவனை போட்டுதெல்லாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்கீங்க. அது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால உன்னோட மத்த நண்பர்களையும் கொண்டுட்டாங்க. இப்ப நீயும் சாக போற. ஆனா உன்னோட நண்பர்கள் அந்த இடத்துல காட் லூமினஸ் கையாலே இறந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துல என்னோட கையால தான் நீ சாக போற. அப்படியா அதுல நடக்கிறது முடியாது. நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லி அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணதுல இவனோட செயினை பயன்படுத்தினா அதுவும் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க போகும்போது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் காடுக்கு கீழே வேலை பார்க்கற யாரா இருந்தாலும் அவங்களை மீறி வேலை பார்க்க கூடாது. அப்படி பண்ணா அவங்களுக்கு இதுதான் கதி. நான் லேடி எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அவனும் சொல்ல அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவும் இப்ப இந்த இடத்துல இவனோட உடம்புக்குள்ள வருது. அவனும் அடைச்சா உன்னை சும்மா விட மாட்டேன்டா நிக்கோலஸ். அந்த டேம் இவ்வளவு பேத்தியும் அத்தா ரொம்ப டேஞ்சரஸ். அந்த டவுன் ரொம்ப டேஞ்சரஸ். டெம்பஸ் கண்ட்ரி ரொம்ப டேஞ்சரஸ். எதை வச்சு சொல்றேன் மேரிபிள் அந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணா நோ கிராண்ட் ஃபாதர் டீமன் லார்ட் அவனோட நம்பிக்கை அந்த இடத்துல பைனான்சியலா இந்த மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல வச்சுக்க போறான். என்ன சொல்லப்போனா அது பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதனால அவனோட கண்ட்ரி ரொம்ப டேஞ்சரஸ். ஆனா என்ன நடந்தாலும் நம்ம முயற்சி விட்டு கொடுக்க கூடாது. நல்லாவே புரியுது. கவலைப்படாதீங்க அடுத்த முறை சரியான பிளான் இருக்கு. ஏன்னா என்னோட பேரு தான் மேரிபிள் ஆஃப் தி கிரேட் அப்படின்னு விளத்தனமா அவள் சொல்ல இப்ப டெம்பஸ் கண்ட்ரில வெள்ளராவும் என்னப்பா போர்களை தயாராடிங்கள நிலை என்னோட டைம் வந்துருச்சு. எந்த இடத்துல என்னோட லாஸ்ட் லைன்ல நிக்கணும் சொன்னால நிக்கிறா ஹீரோவோ இன்னொரு பக்கம் சாரிடா பக்கத்துல வேலண்டினாவும் இவனை பார்த்து முடிக்க வாரி எப்பயும் முடிஞ்சிச்சுரா கம்யூனிட்டி அது கூட தெரியாம இருக்கேன். நீ டிஃபென்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அதடா என்னடா இப்படி சொல்றேன். நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் நான் மாங்க அப்படிதான் விட்டு வந்து பண்ணா. அப்ப வேலண்டினா பாக்க ஆமா யாரு ஆமா நீ தானே டீமன்ல லூமினஸ். இப்ப எனக்கு நான் வந்துருச்சு. இவன் சொல்றது கேட்டு பக்கத்துல சேர்த்தோ இந்த டீமன்ல லூமினஸ் அப்ப வேலண்டினா கிடையா இதை கேட்டு அவங்க டென்ஷன் ஆயிட்டு இவ கருத்துல சொல்ல வைத்தியக்கார பள்ளி இடத்தை சேர்ந்தவனே ஏன்டா இப்படி கேவலப்படுற நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கதற விடுற வல்டராவோ கதறா என்ன விட்டு தாயே இப்ப செல்லபாவ ஒட்டுமா அவளை போட்டு அடிச்சிருக்கா. வல்டராக்கு எலக்ட்ரிக் ஷாக்க கொடுங்க அவனு அலறா. அப்ப இவங்க பட்ட காமெடி எல்லாம் கீழே இவனு பார்த்துட்டு ஓ அதுதான் வல்டராவா. அது இப்ப இதுக்கப்புறம் வல்டராவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது போலியே. ஆமாப்பா எனக்கு அதே தோணுது. ஆனா அவனோட நிலவை பார்க்க பார்த்து ரொம்ப மோசமா இருக்கு. வல்டராவோ ப்ரோ இந்த பொம்பளை கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறா என்னதோ பொம்பளையா வள்ளி இனமே அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை கரண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கதற வருவாங்க. அவனும் கதறனே போக ஹீரோ யோசிக்கிறான் எப்படி ஒரு வழியா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துச்சு. பெஸ்ட் கண்ட்ரியும் இப்ப நிம்மதியா இருக்க போது ஏன்னா டவும் குணமாயிட்டான் அப்படின்னு அவன் யோசிக்கிறதோட இந்த எபிசோட முடியாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பில்லை நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேலை இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் போன எபிசோட்லயே கதறீங்க. அதாவது கமெண்ட்ல அந்த ஸ்கில் எல்லாம் சொல்லணும். சரி ஸ்கில்லோட நேம் மட்டும் சொல்லிருப்பேன். அதுவும் புரியுற மாதிரி நான் அதுவும் புரியுற மாதிரி தான் சொல்லிருப்பேன். மத்தவங்களுக்கு உங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பிளனேஷனே மத்தவங்களுக்கு புரியணும் சொல்லிட்டு எளிமையா இருக்கணும் தான் நான் சொல்லிருப்பேன். அதனால முடிஞ்சவங்களுக்கு புரிஞ்சவங்க எல்லாரும் உங்களால முடிஞ்சுச்சுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் எப்படி ஃபயர் முடிச்சு போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு